ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ குருப்யோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாய நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வணக்கம்மா. சரி, எவ்வளவுதான் வந்தாலும் வேற யார்கிட்டயாவது இந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது இது நம்ம கிட்ட இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க அது தங்கம் சார். ஸோ பொன் நகைகள் எங்க கிட்ட நிறைய சேர்ந்துட்டே இருக்கணும், வர நகை எங்க கிட்டயே இருக்கணும், திருப்பி வட்டி கடை பேங்க் பக்கம்லாம் போவே கூடாது அப்படின்னா அதற்கு நாங்க என்ன பண்ணணும் சார்? இருக்கக்கூடிய நவகிரகங்கள் நம்ம எப்போதுமே அதை பற்றி தான் நம்ம பேசுவோம். இதில் பார்த்தீங்கன்னா தங்க நகை, அதிலும் குறிப்பாக கிலோ கணக்கில் ஒரு அப்படின்னா ஒரு 50 சவரன் 60 சவரன் அப்படின்லாம் சொல்லும் பொழுது அந்த கிலோ கணக்கு நகையை குறிப்பவன் யார் என்றால் குரு சுக்கிரன் இணைவு தான். குருவும் சுக்கிரனும் வலுவடைந்தவர்கள் மட்டும்தான் கிலோ கணக்கில் தங்கம் வச்சிருப்பாங்க. இந்த 2 கிரகங்களும் பாதிப்படைந்தவர்களுக்கு அவர்களால் என்ன பண்ண முடியாதுன்னா அதை சேகரிக்கவே முடியாது. பொதுவாக கேதுவுக்கு என்னதான் ஒரு மனித வாழ்க்கைக்கு முக்தி தரக்கூடிய குணம் இருந்தாலும் இன்னும் ஒரு சிறப்பான குணம் இருக்கு, அது பாதுகாத்தல் அப்படின்னு அர்த்தம். கேது தடை. கேதுனா என்ன? தடை. கேதுக்குள் எந்த பொருள் வைக்கிறோமோ அது என்ன பண்ணாதுன்னா அவ்வளோ சீக்கிரம் வெளியே வராது. கேதுக்குள்ள என்ன வைக்கிறோமோ அது அவ்வளோ சீக்கிரம் என்ன போறாது, வெளியே வராது. இப்ப கேதுவை நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு பெண்ணினுடைய கர்ப்பப்பையா நம்ம எடுத்துக்கலாம். இப்ப குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்குது, வயிற்றுக்குள்ள இருக்குதானே, அந்த குழந்தை வளர்ந்து முடிக்கின்ற வரை அந்த கருப்பை அந்த குழந்தை வெளியே தள்ளுதா? கிடையாது. அதற்கு ஒரு உயிரோட்டம் கொடுத்து கேது நீச்சமானதுக்கு பிறகுதான் குழந்தையே வெளியே வரும். அப்படி அந்த கருப்பை முடிச்சும் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய சுருக்கு பையும் ஒன்று. இதை நல்லா நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த சுருக்கு பைய கரெக்டா சுக்கிரனுக்குரிய இடத்துல தான் நம்ம பெண்கள் சொருகி இருப்பாங்க. நீங்க கவனிச்சு பார்த்திருக்கலாம். அந்த சுருக்கு பைக்குள்ள நகை இருக்கும், பணம் இருக்கும், எல்லாமே இருக்கும், கொத்து சாவி எல்லாம் இருக்கும். ஆனா அவ்வளவு சீக்கிரம் அந்த பணம் செலவாகாது. நல்ல வழிக்கு செலவாகுமே தவிர தீய வழிக்கு செலவாகாது. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க, எல்லாருமே உழைக்கிறாங்க. ஆனா என்னன்னா அந்த பணத்தை சேகரிக்க முடியல, அதற்கான செலவுகள் அசுபமாக இருப்பது தான் நகைகள் எடுக்காததற்கு காரணம். ஏதோ ஒரு செலவுகள் வரதுனால தான் நகை விரயமாகறதுக்கும் அது காரணமாக இருக்கிறது. அப்ப சுருக்குப்பை என்பது கேது. இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா வங்கிகள்ல சுருக்கு பையில வச்சுதான் லாக் பண்ணுவாங்க. நீங்க மீட்க முடியுமா? முடியாது. சரியா? அப்ப என்னன்னா சுருக்குப்பை என்பது நம் நகைகளை வெளியே விடாத ஒரு மிக முக்கியமான அம்சம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, குபேரன், புத்தா எல்லாருமே சுருக்கு பைக்குள்ளதான் மூட்டை மூட்டையை வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட எப்போதுமே செல்வத்தினுடைய தேக்கம் இருந்து கொண்டே இருக்கும். குபேரன் மூட்டை இல்லாம இருந்தாலே அது காண்பது அரிது. வெல்த் புத்தான்னு ஒருத்தர் இருக்காரு, அவரும் மூட்டை இல்லாம இருந்தாலே அது ரொம்ப பெரியது. அப்போ மூட்டைக்கும் சுருக்கு பைக்கும் முடிச்சுக்கும் ஒரு மிக முக்கியமான தொடர்பு இருக்கிறது. ரெண்டாவது, கேதுவினுடைய மறு உருவம் மண்பானை. அந்த காலத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, பானைக்குள்ளதான் காசு, தங்க காசு. அதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்கன்னா பூமியில புதைப்பாங்க. அப்ப என்னன்னா இந்த சுருக்குப்பை, பானை இது ரெண்டுமே கேதுன்னு சொன்னேன் இல்லையா, இதுக்கு ஒரு உருவம், ஒரு இறைவனுடைய உருவத்தை கொடுத்திருக்காங்க. அந்த உருவம் தான் விநாயகர். அப்ப என்னன்னா செல்வத்தை பாதுகாக்கக்கூடிய கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னா அது விநாயக பெருமானே. இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா பிரபலமான ஜுவல்லர்ஸ்க்கும் நீங்க போங்க, என்ட்ரன்ஸ்ல அவர் தான் இருப்பார். பார்த்திருக்கீங்களா? ஆமா. கிலோ கணக்கில் ஜுவல்லரி இருக்கும். நிறைய பிரபலமான கடைகளை நம்ம சொல்லலாம். அதற்கு முன்னாடி விநாயகர் இருப்பாங்க, அதுக்கு முன்னாடி அக்ஷய உருளியில பூவெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த உள்ள இருக்கக்கூடிய அத்தனை தங்கத்தையும் அவர் தான் என்ன பண்றாருன்னா பாதுகாத்து நல்ல வழியில சேல் பண்ணி கொடுக்கிறார். நல்ல வழியில் திருடு போகாம அவர் தான் என்ன பண்றாரு, பாதுகாக்கிறார். நீங்க ஆல்ரெடி சொல்லுவீங்க மார்வாடிஸ்ன்ற ஒரு விஷயம், நிறைய பேர் அவங்க தானே பணக்காரங்களா எப்போதுமே இருக்காங்கன்னு நீங்க கேட்டீங்க. அவர்களுடைய பிரதான கடவுள் விநாயகர். அவங்கள போல இன்னைக்கு மும்பை தான் மிகப்பெரிய வர்த்தகம். அதுல விநாயகர் சதுர்த்தி என்பது ஒரு பிரம்மாண்டமான திருவிழா.
அதே போல தமிழகத்துல வந்து நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் என்பவர்கள் பணத்தினுடைய மிகப்பெரிய அடையாளம். அங்க பிள்ளையார்பட்டி விநாயக பெருமான் தான் அவங்களுடைய மிகப்பெரிய கடவுள். இங்க தங்க கவசம், அங்கேயும் தங்க கவசம், எல்லா இடத்துலையுமே அவர் கவசத்தோடு தங்க கவசத்தோடு தான் காட்சி அளிப்பார். அப்போ எவரொருவர் விநாயக பெருமானை பலவித உணவுப் பொருட்களாலும் இனிப்பு பொருட்களாலும் உபசரிக்கிறார்களோ அவர்களுக்கு தங்கம் அவங்க வீட்டை விட்டே போகாதுமா. நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கும் வடநாடு பக்கம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும், மாதம் சதுர்த்தி வருதுல்ல, அப்போ அந்த கோவில்ல ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லா பூரண கொழுக்கட்டை இருக்கும், ஃபுல்லா ஸ்வீட்ஸ் வச்சிருப்பாங்க. நீங்க பணத்துல பெரிய ஆளா இருக்கக்கூடிய அந்த ஒரு சாரரை நம்ம சொன்னோம், அவங்களுக்கும் ஸ்வீட்டுக்கு நிறைய தொடர்பு இருக்கிறத நீங்க கவனிச்சு பார்த்துருப்பீங்க. நாட்டுக்கோட்டையில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து செட்டிநாடு சமையல் அப்படின்னே சமையலுக்கு அது பேர் போன மக்களாவே அவங்க இருப்பாங்க. அப்ப சமையல், உணவு, அவங்க வழிபடும் தெய்வம் ஏதோ ஒன்று லிங்க் ஆகுது இல்லையா? அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, விநாயகரை விதவிதமான இனிப்பு பதார்த்தங்களையும் உணவுப் பொருள்களையும் எளிமையாக விநாயகர் வழிபட மந்திரமும் தேவையில்லை, உருவமும் தேவையில்லை. அவர் ஒரு பிடிமண் பிடிச்சி அப்படி நெய்வேத்தியம் வச்சாலே முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவர் தான் மண் தன்மைக்கு உரியவர். அந்த மண்ணுக்குள்ள உள்ளதுனால தான் மண்ணை பொந்தா தேடக்கூடிய அந்த மூஷிகத்தை அவர் வாகனமா வச்சிருக்கார். அந்த மண்ணுக்குள்ள இருக்கிறது தான் மண்ணினுடைய உயர்ந்த வடிவம் தங்கம், மண்ணினுடைய உயர்ந்த வடிவமாக மாறுவது வைரம், மண்ணினுடைய உயர்ந்த வடிவமாக இருப்பது வெள்ளி. மண்ணில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்ல இருந்து தொகுப்பு தான் காரு, பைக்கு எல்லாம் அதுல இருந்து தான் செய்யறாங்க. அப்ப என்னன்னா, மண்ணை காப்பவனும் விநாயகன். புரியுதுங்களா? நம்ம முன்னோர்களுடைய சொத்தை காத்தவனும் அவரே. அதனாலதான் ஒவ்வொரு முச்சந்திலையும் அந்த ஊரை காப்பாத்துறதுக்காக என்ன பண்றாரு, அமர்ந்திருக்கிறார். இன்னும் ஒரு படி மேல நம்ம ரகசியம் சொல்லணும்னா, உலகத்திற்கே மிகப்பெரிய சுக்கிரன் பார்வதி தேவி, அவங்களே விநாயகரை தான் என்ன பண்றாங்க, காவலுக்கு வச்சுட்டு போறாங்க. ஏன்னா அவரை மீறி அவங்களை யாருமே வந்து என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. அப்ப என்னன்னா, சொத்துக்களை பாதுகாப்பதில் விநாயகரை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன காரகத்துவத்தை யூஸ் பண்ணணும்னா, ஒரு சின்ன இவ்வளோ சைஸ்ல ஒரு வெள்ளி விநாயகர் வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவர் உடம்புல ஏதாவது ஒரு சின்ன பில்லு மாதிரி தங்க சங்கிலி போட்டால் கூட போதும். தகுதி உள்ளவர்கள் கோல்டுலேயே கூட நீங்க விநாயகர் வாங்கிக்கலாம். 5 கிராம் 10 கிராம்ல கூட கிடைக்குது. அந்த தங்க விநாயகரை, வெள்ளி விநாயகரை தினசரி காலை நேரத்தில் இனிப்பு பதார்த்தங்களை வைத்து வழிபட்டு அதை நம்ம நிறைய பேருக்கு கொடுக்கும் பொழுது கண்டிப்பா நம்மளுடைய பொருள் நம்மளை விட்டு போகாதுமா. ஏன்னா கேது தான் நோயை தருபவன் சொல்லியிருக்கேன். அவரை வழிபட்டா நோய் வருமா? மருத்துவமனைக்கு உள்ள எல்லா நோய்களையும் நீக்குபவர் யார் என்றால் விநாயகர். சர்ச்சையை நீக்குபவர் விநாயகர். அப்ப தடைகள்னாலே அது நீங்கணும்னா யாரை வழிபடணும், விநாயகனை வழிபடணும். ஒரு மனதுல ஒரு பதிகம் பாசுரம் பாடணும்னா கூட அந்த மனத்தெளிவை கொடுப்பது யாருன்னா விநாயகர்ன்றதுனால தான் எல்லா பதிகத்தினுடைய ஆதி கடவுளாக விநாயகர் போற்றி இல்லாம எந்த பதிகமுமே என்ன பண்ணாது, ஸ்டார்ட் ஆகாது. அப்ப விநாயகருடைய மகிமையை சொல்ல வார்த்தை பத்தாது. ஆகையினால நம்ம ஊரை பொறுத்தளவுல செல்வத்தை அதிகமாக சேர்த்து கொடுக்கக்கூடிய விநாயகர் பிள்ளையார்பட்டி விநாயகர், அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மணக்குள விநாயகர். இன்னைக்கும் நீங்க வந்து செட்டிநாட்டுக்குள்ள போகவே முடியாது. அவங்க கட்டுப்பாடை மீறி இன்னமும் செட்டிநாடு வெளியே வரல, எத்தனை பேர் முயற்சி பண்ணாலும். அதுக்கு காரணம் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய சிவன் கோவில்ல உள்ள விநாயகர் எல்லாம் பிள்ளையார்பட்டி பிள்ளையார் கோவில் நினைக்கிறாங்க. அவர் வந்து சிவன் கோவில்ல இருக்கிற விநாயகர். அப்ப என்னன்னா, இந்த சில்வர்ல விநாயகர் நீங்க வாங்கி அல்லது தங்கத்துல வேணாலும் வாங்கி அதற்கு தினசரி இனிப்பு பதார்த்தங்களை வைத்து நீங்கள் வழிபட நன்மை உண்டு. அவ்வளவு கூட. ஏன்னா வெள்ளி விநாயகர் ஏன் வைக்கணும்னு சொல்றேன்னா, அவர் தான் சுக்கிரன், தங்கம் வந்து குரு. கேதுவ சுக்கிரன் பார்த்தாலோ கேதுவ குரு பார்த்தாலோ அந்த வீட்டுல சொத்துக்கள் அவ்வளவு சீக்கிரம் அழியாது. கேது வந்து சுபத்துவமாகிறாருன்னு அர்த்தம். அந்த சுபத்துவத்தை தன்மையை கொடுக்கிறதா விநாயகர். அதனால தான் இன்னைக்கும் கோவில்ல வாயில் தலைவனாக விநாயகரை போட்டிருக்கிறாங்க. புரியுதுங்களா? எல்லா கோவில்லையுமே அவருக்கு தான் முதல் பூஜை. அப்போ இந்த இடத்துல நாம அன்றாடம் விநாயகரை வழிபட நிறைய பேர் சொல்லலாம், இவர் என்ன இப்போ அம்பாலை கும்பிடாதீங்க, வாராகியை கும்பிடாதீங்க. வாராகிக்கு நம்ம எதிரி கிடையாது, வாராகி உபாசகர் நான். புரியுதுங்களா? நம்ம அது வந்து மிகப்பெரிய பாவம். நான் சொல்றது, எந்த இடத்தில்
எதை வழிபடணும், எதை செய்யணும்னு ப்ராப்பராக சொல்கிறனே தவிர எதற்கும் நம்ம எதிரி கிடையாது. எதிரியாக மக்கள் தயவு செய்து பார்க்க வேண்டாம். அப்படி அம்பிகையை வழிபடக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து மிகப்பெரிய பாவம். அவளால் வளர்ந்த நான் வந்து அதை நான் நிச்சயமாக செய்ய மாட்டேன். என்னோட விஷயத்தை நல்லா பொருள் உணர்ந்து கேட்டால் தான் மக்களுக்கு புரியும். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த விநாயக பெருமானுக்கு தினசரி நம்ம வீட்டில் வந்து நெய்வேத்தியங்கள் செய்து படைத்து நம்ம நகைகள் எல்லாமே வீட்டில் இப்போதைக்கு வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாமே சுருக்கு பை வடிவமாகவே நம்ம பணப்பெட்டிக்குள்ளே வச்சோம்னா நகை வெளியவே போகாது. சதுர்த்தி விரதம் இருக்க வெளியே போகாது. வெரி சிம்பிள் லாஜிக். டெய்லியும் உணவு பண்டம் செய்யுங்க, அதை விநாயகருக்கு படைங்க, நிச்சயமாக நல்லா இருப்பீங்க. அற்புதம் சார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெய்யும் பொருளும் உணரும் வண்ணம் தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காகவே பதிவு பண்ணீங்க சார். கோடானு கோடி நன்றி. நன்றிகள்மா. வெற்றிவேல் முருகா. என்னங்க எவ்வளவு சூப்பரான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே சொன்னார் இல்லையா? சூப்பரான விளக்கம், ஆனால் ரொம்ப சிம்பிளான விளக்கமும் கூடங்க. நிச்சயமா ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த எபிசோட்ல இதே மாதிரி அற்புதமான தகவலோட நாங்க 2 பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.